மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இன்றைக்கு சென்னையும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களும் மிக்ஜாம் புயலிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் சொல்லனாத கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதேபோல இந்த மாதம் 17, 18 2 நாட்கள் பெய்த அடைமழை, கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலியை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வரலாறு காணாத சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் கூட புயல் மழை முடிந்து ஒரு வார காலம் ஆன பிறகும் கூட இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் சில நடவடிக்கைகளை எடுத்ததனுடைய விளைவாக பெரிய உயிரிழப்புகள் என்பது இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பேரிடரில் சென்னையும் அதேபோல நம்முடைய தென் மாவட்டங்களும் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் 21,000 கோடி ரூபாய் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து வற்புறுத்தியிருக்கிறார். பலமுறை கடிதங்கள் மூலம் வற்புறுத்தியிருக்கிறார். ஆனால் மோடி அரசாங்கம் இதுவரையிலே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த இயற்கை இடர்பாட்டிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு, நிவாரணம் வழங்குவதற்கு ஒரு ரூபாய் கூட நிதி வழங்காமல் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, தமிழக மக்களை பழிவாங்கும் பாரபட்ச நோக்கோடு மோடி அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறோம். இப்படி பரிதவிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு விதண்டாவாதம் பேசிக்கொண்டு இங்கே இருக்கிற அரசாங்கத்தை விமர்சிக்கிற காரியத்தை மட்டும் செய்கிறாரே தவிர, குறை சொல்லுகிற காரியத்தை செய்கிறாரே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவோ அனுதாபமோ அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு அவர் முன்வரவில்லை என்பது நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். வருகிற 3ஆம் தேதி சாஸ்திரி பவனை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழகத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் பல்வேறு இயற்கை இடர்பாட்டில் இருக்கிற பாதுகாப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அனைத்து மக்களும், அனைத்து உழைப்பாளிகளும், தொழிலாளிகளும், அனைத்து நண்பர்களும் இந்த போராட்டத்திற்கு மாபெரும் ஆதரவினை தல்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஊழல் வழக்கில் உள்ளானவர்கள் திமுக அமைச்சர் மட்டும் இல்லை, நாடு பூரா கணக்கு பார்க்கலாம். பெருமையோடு சொல்லுகிறேன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் தான் இந்தியாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதிமுக அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, திமுக அமைச்சர் மேல வழக்குகள் இருக்கு, பாஜக அமைச்சர் மேல வழக்குகள் இருக்கு. இதுல என்ன அண்ணாமலை இவங்களை மட்டும் குற்றம் சாட்டுறது? அடுத்தவங்களை குற்றம் சாட்டுற போது அவர் கட்சியில் இருக்கிறவங்க பல மாநிலங்களை குற்றச்சாட்டு உள்ளாயிருக்காங்க, ஏன் பார்க்க மறுக்கிறாரு? ஊழல் வழக்குல இருந்து அமைச்சர் தண்டிக்கப்பட்டது தானே? இல்ல, ஊழல் குற்றச்சாட்டு நாங்க தான் சொல்றோம். ஊழல் குற்றச்சாட்டு ஒரு நீதிமன்றம் பொன்முடி மீது இருக்கிற வழக்கை கீழ்கோர்ட்டு விடுதலை இருக்கு, உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கு, மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு அவங்களே அனுமதி கொடுத்துருக்காங்க. மேல்முறையீட்டு தீர்ப்பு என்ன வரட்டும்னு பார்ப்போம். நிச்சயமா ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அதுல இருந்து யாரும் தப்பிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அடிப்படை. அதுல எனக்கு மாற்றம்